ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 4-5 நாளாக த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதுதான் வீடியோ போடல, இன்னுமே கூட சரியாகலை. சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுடலாம் சிம்பிளாக அப்படின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு மசாலா குழம்பு. அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் கசகசா, இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 3-4 கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். சிம்பிளாக வந்து இன்றைக்கி குக்கருக்குள்ளேயே தான் வச்சிட போகிறேன். ரைஸ் குக்கர் இருக்கு இல்லையா, அது கூடவே மசாலாவும் வதக்கிட்டு வச்சு எடுத்துடலாம். தனியாக ஓப்பன் பேனில் பண்ணாமல் நீங்கள் ஓப்பன் பாத்திரத்தில் கூட பண்ணிக்கலாம். ஒரு பல்லாரி வெங்காயம், அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். 1-2 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சவுண்ட் ரொம்ப கேவலமாக இருக்குது, சாரி, வீடியோவே போடலையே, நடுவில் ஒரு நாள் போட்டுடலாம் அப்படின்னு தான். ஸோ பாருங்கள், தக்காளியும் ஒரே ஒரு தக்காளி தான். நேற்று பார்த்திங்கன்னா நல்லா மிளகு வச்சு ரசம் பண்ணிவிட்டு முட்டைக்கோஸ் பொரியல் சிம்பிளாக பண்ணியிருந்தேன். சமையல் அப்படி தான் போயிட்டுருக்கு. டேப்லெட்ஸ் எல்லாம் போடுறதுனால பயங்கர தூக்கம் வேறு வருது. பாருங்கள், வறுத்தது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து இப்போது ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து சாதம் இல்லாமல் நம்ம சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதனால் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்தாச்சு. இதையுமே கூட கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு அதுவும் பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கிடணும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே இப்போது குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் கரையிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த தொண்டை வலி வந்தால் எவ்வளோ பெயின், அதோட சத்தம் வேறு பயங்கர கேவலமாக இருக்குது. ஸோ பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இவ்வளோ தான் மசாலா ஐட்டம். ஸோ நான் வந்து 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். நம்ம குக்கரில் தான் எடுத்து இது பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு மசாலா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். எடுத்த இதெல்லாம் கடகடன்னு அடுக்கிடுறேன், மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம். அரிசி வந்து ஏற்கனவே கழுவி குக்கரில் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஊறட்டும் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம குக்கரில் இருக்க பாத்திரத்துக்கு சேர்த்துடலாம். சாதத்துக்கு மேலே தான் இதை வச்சு விட்டுற போகிறேன். ஸோ பேனையும் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். அதில் இப்போ அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த நிலக்கடலை மிக்ஸ், அதையும் இது கூட சேர்த்துட்டு தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம், குக்கருக்குள்ளே வைக்கிறனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஸோ அந்த ஜாரையும் அலசிட்டு சேர்த்துட்றேன். அதில் கலந்துட்டு குக்கருக்குள்ளே வச்சு விட்டுறணும். நம்ம எப்படி சாதத்துக்குடைய மேலே சாம்பாருக்கு பருப்பு வைப்போமோ அது மாதிரி நீங்கள் புளிக்குழம்பு, பூண்டு குழம்பு எதுனாலுமே திக்காக கொஞ்சம் புளி கரைச்சிட்டு இந்த மாதிரி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ பாருங்கள், கீழே அரிசி, மேலே வந்து இது குழம்புக்கு. அவ்வளோதான், மீடியம் இதில் ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். வாழைக்காய், அது ஒரு வாழைக்காய் இருந்துச்சு, அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா உப்பு, கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இறக்கிட்டேன். அவ்வளோதான். நேற்று பண்ண முட்டைக்கோஸ் பொரியலும் ஃப்ரிட்ஜில் இருக்குது, சாப்பிட்றப்ப அதையும் சூடு பண்ணிக்கிறது தான். ஸோ டெட்டு சிட்டுமே பாருங்கள், நமக்கு ஒரு மாதிரி டல்லாக இருந்தது அப்படின்னா அவங்களுமே அப்படியே பிரதாபமாக தான் இருக்கானுங்க 2 பேரும்.
ஸோ ரைஸு குழம்பு எல்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கேன். ஸோ பாருங்கள் ஸ்டீம் நல்லா போனதுக்கப்புறம் தெரிந்தால் கம்மன்னு குழம்பு ரெடி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கடாயில் வச்சு கூட கொதிக்க வச்சுக்கலாம். இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு சரியான கன்சிஸ்டன்சி தான். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், புரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ சிம்பிளான லஞ்ச் ரெடி பார்த்திங்களா, ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்ட நிற்காமல். குழம்பு, அப்புறம் நேற்று வச்ச பொரியல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது. அப்புறம் ரசம் வேறு இருக்குது, நேற்று வச்ச ரசமும் இருக்குது, அதுவும் தேவைப்பட்டால் சூடு பண்ணிக்கலாம். நல்லா மொறுன்னு வாழைக்காய் ஃப்ரை. அவ்வளோதான், டிவி பார்த்துட்டே சாப்பிட போகிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த குட்டி vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.